ஹாய், நான் உங்க சௌந்தர்யா. இது உங்க கலக்கல் சினிமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரிவ்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநாள் படத்தை பத்தி தான். ஜீவாவும் நயன்தாராவும் படத்துக்கு அப்புறம் மீண்டும் இணைஞ்சு நடிச்சிருக்க படம் தான் திருநாள். அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீவா அதாவது தஞ்சாவூரும் கும்பகோணமும் பாத்தீங்கன்னா சரத் நாகாவா நடிக்கிற சரத்துடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அப்படி இருக்கிற அவர் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல யார்கிட்டயோ அருவாளால வெட்டப்படுற நேரத்துல ஜீவா காப்பாத்திடுறாரு. உடனே பாத்தீங்கன்னா ஜீவாவும் அந்த கும்பலோட போய் இணைஞ்சிடுறாரு. இணைஞ்சிட்டு ஜீவாவை தன்னுடைய கடவுளா பார்த்து எல்லா வேலைகளையுமே செய்யறாரு. ஒரு கட்டத்துல தன்னை ஒரு அடியாளா மட்டும்தான் சரத் அதான் நாகா பாக்குறான் அப்படின்னு தெரிய வரப்போ உடனே ஜீவா அதை விட்டு விலகி வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்தாலும் கூட அவரை பிரச்சனைகள் சூழ்ந்து வந்துட்டே இருக்கு. கடைசியில திரும்பவும் அருவா எடுக்கிறாரு நம்மளுடைய ஜீவா. அந்த அருவாவுடைய உயிர், அந்த அருவால எந்த உயிர் போக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீவாவா இல்ல நாகாவா அப்படின்றத இந்த படத்துடைய மீதி கதை. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஜீவா ரவுத்திரம் படத்துக்கு அப்புறம் இந்த படத்துல தான் ரொம்ப ரூடா நடந்திருக்காரு. அதாவது ரொம்ப ஹாஷா நடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ரவுத்திரம் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில காட்சிகள்ல தான் அப்படி வருவார். ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா அதாவது முற்பகுதியில் எல்லாத்துலயுமே ஒரு வில்லனா தான் தெரிகிறாரு ஜீவா. மட்டும் இல்லாம அவருடைய நடிப்பையும் ரொம்ப அழகாவே வெளிப்படுத்தியா, கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம அதாவது சூப்பரா ஆக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கடுத்து நயன்தாரா பாத்தீங்கன்னா சூப்பரா கலக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் இந்த படத்தோட பாடல் பழைய சோறு பச்சை மிளகா அப்படின்ற பாடல் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். மட்டும் இல்லாம இந்த படத்துல போலீஸ் அதிகாரி அவர் கோபிநாத் பாத்தீங்கன்னா அவருடைய பார்ட் ஆஃப் பணியை மட்டுமே ரொம்ப அழகா பண்ணி கொடுத்திருக்காரு. மட்டும் இல்லாம இந்த படத்துடைய மொத்த டீம் அதாவது எல்லாருமே பாத்தீங்கன்னா சந்திரசேகரோட இயக்கத்துல ரொம்ப அழகான படத்தை கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துடைய ஒளிப்பதிவை பாத்தீங்கன்னா மகேஷ் முத்துசுவாமி பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தஞ்சாவூர், கும்பகோணம், திருச்சி 3 ஊரையுமே ரொம்ப அழகா காட்டி, அதாவது இந்த படத்துடைய முழு நிறைய சீன்ஸ் பாத்தீங்கன்னா இரவுலயே வர மாதிரி இருக்கு. ஸோ அந்த பாகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாவே நம்மளுக்கு ரொம்ப அழகான படப்பிடிப்பை கொடுத்திருக்காருன்னே சொல்லலாம். மட்டும் இல்லாம பாடல்கள் பாத்தீங்கன்னா ஸ்ரீ கொடுத்திருக்காரு. அதுலயும் நான் சொன்ன பழைய சோறு சாங் பாத்தீங்கன்னா செம சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். மொத்தத்துல இவங்க எல்லாருமே வச்சு ஒரு அழகான படத்தை கொடுத்திருக்காரு நம்மளுடைய சந்திரசேகர். மொத்தத்துல பாத்தீங்கன்னா திருநாள் ஜீவாவுக்கு மட்டும் கிடையாது, ரசிகர்களுக்கும் தான். இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கலக்கல் சினிமா அப்படின்ற பேஜுக்கு போயிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களோட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நல்லா இருக்கு சூப்பர், நல்லா இருக்கு.